அண்மை செய்தி நெருங்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்த நிலையில் நாளை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்துள்ளது. இந்நிலையில் நாளை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. நெருங்கும் சட்டமன்ற தேர்தல் இந்நிலையில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் தற்பொழுது இணைந்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் தொடர்பாக தொகுதி பங்கீடு குறித்து நாளை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்த நிலையில் நாளை இரு கட்சிகளுக்கிடையேயான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக நெருங்கும் நிலையில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளிடையே நாளை தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையானது நடைபெறவுள்ளது. மக்கள் நீதி மய்யத்திற்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படவுள்ளது, மேலும் யாரெல்லாம் இதில் பங்கேற்கப் போகிறார்கள் என்ற தகவல்கள் நாளை வெளியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் நீதி மய்யத்திற்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளை நடைபெறவுள்ளது. 2024 மக்கள் நீதி மய்யம் திமுகவில் இணைந்த நிலையில் நாளை தொகுதிகள் குறித்த பேச்சுவார்த்தையானது நடைபெறவுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். நாளை திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுடன் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாளை மக்கள் நீதி மய்யத்துடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதுதான் திமுக மக்களவை இடங்களுக்கான இடங்கள் வரும் பொழுதுதான் திமுகவும் மக்கள் நீதி மய்யமும் கூட்டணியில் இணைந்தது. 2024 ஆண்டு இந்த கூட்டணி என்பது இணைந்திருந்த நிலையில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் திமுக சார்பில் எத்தனை இடங்கள் மக்கள் நீதி மய்யத்திற்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதற்காக பேச்சுவார்த்தை தெரியவில்லை. 7 கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த குழுவோடு நாளை மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் இந்த பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஏற்கனவே நடந்து முடிந்த கூட்டத்தின் போது 17 தொகுதிகள் வரையிலும் கேட்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நாளை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை பார்த்தோம் என்றால் மக்கள் நீதி மய்யம், மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய 3 கட்சிகள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, 2024 மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கு. இப்போ மக்கள் நீதி மய்யம் எத்தனை இலக்க தொகுதி எதிர்பார்த்து சொல்லியிருக்காங்க? அதாவது 2 இலக்கு கொண்ட தொகுதிகள் தான் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஏற்கனவே நடந்து முடிந்த மக்கள் நீதி மய்ய பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது அங்கே நிர்வாகிகள் அனைத்தும் திமுகவில் கேட்கும் பொழுது 2 இலக்கு கொண்ட எண், அதாவது 10க்கும் மேற்பட்ட 15 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்பது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் ஏற்கனவே இன்று முதலாவதாக பேச்சுவார்த்தை கொண்ட இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியிடம்
ஏற்கனவே அவர்கள் 3 தொகுதியில் போட்டியிட்டுள்ள நிலையில் அதில் 2ஆக போட்டியிடுங்கள், ஒரு தொகுதியை விட்டுக் கொடுங்கள் என்று திமுக சார்பில் கேட்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குறுதி மைய பேச்சுவார்த்தையின் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் நாளை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது வரையிலும் 3 கட்சிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையம், அதே போல அதிமுக மற்றும் மாநில மக்கள் கட்சி ஆகிய 3 கட்சிகளுக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் மக்கள் நீதி மைய இது முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்குமா அல்லது நாளை இந்த எண்கள் எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எண்கள் என்பது வெளியேறுமா என்பது தொடர்பான விவரங்கள் தான் பார்க்க முடியும். செலினா, தற்பொழுது எதிர்பாராத விதமாக தேமுதிகவும் இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கு. சோ யாருக்கு முன்னுரிமைகள் அதிகமா வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கு, யாருக்கு அதிக தொகுதிகள் வழங்க வாய்ப்புகள் இருக்கு? அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக 173 இடங்களில் போட்டியிட்டது. 61 இடங்கள் என்பது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை திமுகவை 170 இடங்களில் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. என்றால் 11 கட்சிகளுக்கும் மேலாக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளுக்கும் இந்த இடங்கள் பங்கீடு என்பது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக தொகுதி குறைவாக 170 திமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கட்சிகள் அனைத்துமே ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்டிருந்த தொகுதிகளை விட இன்னொரு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் எத்தனை இடங்கள் வழங்கப்படுவது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரையில் ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. தேமுதிக இந்த முறை புதிதாக வந்திருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையிலும் மாநிலங்கள் இடங்கள் என்பது 1 என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வந்தபோதே நாடாளுமன்ற கூட்டணியில் நாங்கள் இணைகிறோம் எனவும் ஒரு இடம் என்பது மக்களவையில் மாநிலங்களவையில் கொடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையாளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கூட்டணி என்பது இணைந்திருந்த நிலையில் பொறுத்தவரையிலும் 15 தொகுதி வரையிலும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறும். அதே போல தேமுதிகவை பொறுத்தவரையிலும் தேமுதிகவும் இரட்டை கொண்ட எண்களில் தான் அவர்களுக்கான அந்த இடங்களுக்கு ஒதுக்கணும். மாநிலங்களவை இடங்களில் ஒரு இடம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்கள் கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிருந்த நிலையில் இந்த 30 35 வரையிலும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மதிமுகவை பொறுத்தவரையிலும் 6 தொகுதிகளில் போட்டியிருந்த நிலையில் 12 தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விசிக அதே போல உள்ளிட்ட கட்சிகளும் கூட கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிருந்த நிலையில் இந்த முறை 12 தொகுதிகள் வரையிலும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பார்த்தோம் 40 தொகுதிகளுக்கும் மேலாகவே கூட்டணி கட்சிக்கு போகும் அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகாக திமுக என்ன முடிவு இருக்கிறது என்பதற்கான கருத்துக்கு முன்பது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் வரும்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை குழு பேசுவதை பொறுத்து எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முடிவுகள் எட்டப்படும். விவரங்களுக்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.